Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 2.4 question number 1 பாருங்க. Find. So multiplication, decimal multiplication கொடுத்திருக்காங்க. So இதில் first subdivision பாருங்க 0.2 into 6. So இந்த மாதிரி டெசிமல்ஸில் மல்டிப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இங்கே வந்து 2 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 6 2s are என்னது? 12. So 0.2 into 6 is equal to 12. அதுக்கப்புறமா நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். எவ்வளோ டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது? ஒன்லி 1 தான் இருக்குது. அப்போது நம்ம ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து கவுண்ட் பண்ணோன்னா 2க்கு அடுத்து நம்ம பாயிண்ட் வச்சிடணும். ஓகேவா? ரைட் சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட் பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். 8 into 4.6 இருக்குது. ஸோ இதில் நம்பர் மட்டும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 46 into 8 பண்ணணும். 6 8s are 48. ஸோ 4 கேரி, 4 8s are 32 plus 4 36. ஸோ இப்போ வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணலாம். 8 into 4.6 is equal to 368. டெசிமல் பாயிண்ட் வந்து எத்தனை இருக்குது? ஒன்லி 1 தான் இருக்குது. அப்போ நம்ம ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ 36.8 வரும். ஸோ 36.8 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பாருங்கள். 2.71 into 5 இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம டிஜிட்ஸ் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 271 into 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 5s are 5, 5 7s are 35, 3 கேரி, 5 2s are 10, 11 12 13. ஸோ 1355 வருது. ஸோ அது இங்கே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 1355. இப்போ வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 2 தான் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் இங்கே கவுண்ட் பண்ணணும். 1 2. அப்போ நம்ம பாயிண்ட் வந்து இங்கே வைக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் 13.55. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்ஸை வந்து செப்பரேட்டாக தான் நம்ம ரீட் பண்ணணும். 13.55 அப்படின்னு சொல்லக்கூடாது. 13.55 அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். 20.1 into 4. ஸோ நான் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 1 4 is 4, 0 into 4 0, 4 2s are 8. ஸோ 804 வருது. டெசிமல் பாயிண்ட் வந்து ஒன்லி 1 தான் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 போட் 80.4 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து சம் பாருங்கள். 0.05 into 7. ஸோ நான் இதில் வந்து நம்பர்ஸ் மட்டும் எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஸோ 5 7s are 35. இப்போது எத்தனை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போது 1 2. ஸோ இங்கே பாயிண்ட் வைப்பேன். அப்போனா இங்கே 0 போட்டுக்கலாமா? 0.35 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பாருங்கள். 211.02 into 4. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் எடுத்து நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். So 4 2s are 8, 0, 1 4 is 4, 1 4 is 4, 4 2s are 8. So answer வந்து 84408 வருது. இப்போ டெசிமல் பாயிண்ட் வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 2. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 1 2. So the answer is 844.08. ஓகேவா? 844.08. நெக்ஸ்ட்டு வந்து செவன்த்து சம் பாருங்கள். 2 into 0.86 இருக்குது. ஸோ நான் வந்து 86ஐயும் 2ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். 6 2s are 12, 1 கேரி, 8 2s are 16, 17. ஸோ 172. இப்போது டெசிமல் பாயிண்ட்ஸ் நமக்கு எத்தனை இருக்குது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. இப்போது 1 2. So 1.72 is the answer. Okay, ma'am?
ஸோ இது நான் கேப் இல்லாமல் எழுதுனனால நமக்கு டெசிமல் பாயிண்ட் வந்து கரெக்டாக தெரியலை. ஸோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக எழுதி காமிக்கிறேன். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 1 2. ஸோ இங்கே பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ 844.08. ஓகேவா? Question number 2 பாருங்க. Find the area of rectangle whose length is 5.7 cm and breadth is 3 cm. நமக்கு ஆல்ரெடி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? L into B. L into B. நமக்கு வந்து லென்த்தும் கொடுத்துருக்காங்க, பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். ஸ்டெப்ஸ் எழுதணும் வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்றனால. ஸோ லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5.7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு breadth of rectangle ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ therefore ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லென்த் இன்டூ breadth. நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலாலாம் தெரியும். லென்த் இன்டூ breadth ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5.7 இன்டூ 3. ஸோ டெசிமல் மல்டிப்ளிகேஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஸோ 7 3s are 21, 2 carry, 5 3s are 15, 16, 17. ஸோ 171. எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது? ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 17.1. இங்கே நமக்கு சென்டிமீட்டரில் தானே யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றது நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஓகேவா? therefore the area of rectangle is equal to 17.1 centimeter square is the answer. Question number 3 பாருங்க. find. ஸோ இதுவும் நமக்கு டெசிமல் மல்டிப்ளிகேஷன் தான். பட் வந்து 10 100 1000 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஆஸ் யூஷுவல்ஸ் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன்ல, நீங்கள் அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ எந்த மெத்தட் ஈஸியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு சம் பாருங்கள். 1.3 இன்ட்டு 10 இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 13 இன்ட்டு 10 130. கரெக்டாக? அதாவது நம்பர் அப்படியே போட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு 0 நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போது டெசிமல் பாயிண்ட் நம்ம வைக்கலாம். ஒரு டிஜிட் தானே இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்போது ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். இங்கே நம்ம பாயிண்ட் வைப்போம். ஸோ the ஃபைனல் ஆன்சர் இஸ் 13. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 0 இருந்தால் நோ வேல்யூ. ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து 1.3 இன்ட்டு 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆர் இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட்டை மூவ் பண்ணணும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் மூவ் பண்ணணும். 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் மூவ் பண்ணணும். ஸோ பாயிண்ட் மூவ் பண்ணுறது அப்படின்றது ரைட் ஹேண்ட் சைடு தான் மூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நான் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுறோம். அதனால் ரைட் ஹேண்ட் சைடு தான் மூவ் பண்ணணும். இப்போ இங்கே 10 இருக்குது. அப்போ பாயிண்ட்டை வந்து ஒரு டிஜிட் தள்ளி மூவ் பண்ணணும். இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே மூவ் பண்ணுவோம். அப்போ 13க்கு அப்புறம் இங்கிட்டு பாயிண்ட் வரும். ஸோ நம்பருக்கு அடுத்து பாயிண்ட் இருந்துச்சுன்னா பாயிண்ட் வைக்கக்கூடாது. பாயிண்ட்டுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் 13. ஸோ ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் வருது பாருங்கள். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். 36.8 இன்ட்டு 10. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பண்ணலாம். 368 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு 0 ஆட் பண்ணுவீங்க. இங்கே நமக்கு டெசிமல் பாயிண்ட் 1 தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் நோ வேல்யூ. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 368. இன்னொரு மெத்தட் நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் வந்து ஆர் 36.8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டிஜிட் தள்ளி மூவ் பண்ணணும். ஸோ பாயிண்ட் வந்து இங்கே போயிடும். 8க்கு அப்புறம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் எந்த நம்பர்ஸுமே இல்லை. இப்போ பாயிண்ட்டுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 368. ஓகேவா? உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பாருங்கள். 153.7 இன்ட்டு 10 இருக்குது. ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 153 ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணணும். 1537 போட்டுட்டு ஒரே ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணணும். இப்போ டெசிமல் பாயிண்ட் பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. இப்போது ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்.
ஸோ இங்கேருந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்குது, நோ வேல்யூ. த ஃபைனல் ஆன்சர் இஸ் 1537. இதே இது நம்ம பாயிண்ட்டை மூவ் பண்ணுற மெத்தட் பண்ணோன்னா 10 இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட்டை மூவ் பண்ணணும். அப்போது நமக்கு ஆன்சர் வந்து 1537. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த்து சம் 168.07 இன்ட்டு 10. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு 0 ஆட் பண்ணணும். நம்பர் அப்படியே போட்டுட்டு அசிட்டிஸ் போட்டுட்டு ஒரு 0 ஆட் பண்ணுவோம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 1 2 இங்கே நம்ம பாயிண்ட்டை வைப்போம். இந்த 0 நீங்கள் போட்டாலும் ஒன்று தான், போடாமல் இருந்தாலும் ஒன்று தான். ஸோ 168.0.7. பாயிண்ட் மூவ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா 168.07 தானே இருக்குது. ஸோ 10 இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் மூவ் பண்ணுவோம். இப்போ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 168.0.7. சேமாக வந்துடுச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள். 31.1 இன்ட்டு 100 இருக்குது. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 311 2 zeros ஆட் பண்ணுவோம். இப்போ நமக்கு டெசிமல் பாயிண்ட் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து பாயிண்ட் வச்சிடலாம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 0 வந்தால் நோ வேல்யூ. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 3110. ஆர் பாயிண்ட்டை மூவ் பண்ணுற மெத்தட் பண்ணலாம். இன்ட்டு 100. ஸோ இப்போ பாருங்கள் 200 இருக்குது. அப்போ 2 zeros இருக்குது. அப்போ 2 டிஜிட்ஸ் தள்ளி ரைட் ஹேண்ட் சைடு பாயிண்ட்டை மூவ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே இருக்குன்னா இதுக்கடுத்து ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து நம்ம ஒரு 0 அட்டாச் பண்ணிக்கலாமா? ஸோ 1 2. ஸோ 2 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட்டை மூவ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாயிண்ட் வந்துடும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 3110. சேமாக வந்துடுச்சு ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பாருங்கள். 156.1 இன்ட்டு 100. ஸோ 100 இருக்குது. ஸோ நம்பர் அப்படியே போட்டுட்டு 2 zeros ஆட் பண்ணணும். இப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணலாம். எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது பாயிண்ட்க்கு அப்புறம்? ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் நோ வேல்யூ. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 15610. ஆர் இன்னொரு மெத்தட் எப்படி சொல்லி கொடுத்தேன்? 156.1 இன்ட்டு 100 இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணணும். ஸோ 1 2 டிஜிட்ஸ் இல்லைன்னா நம்ம 0 இங்கே போட்டுக்கலாம். அப்போ நமக்கு பாயிண்ட் வந்து இங்கே மூவ் ஆயிரும். இப்போ 15610 இஸ் த ஆன்சர். ஸோ சேமாக வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு செவன்த்து சம் பாருங்கள். 3.62 இன்ட்டு 100. ஸோ நம்பர் ஆஸ் இட் இஸ் போட்டுட்டு 2 zeros ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. இப்போ ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஒன்ஸ் டென்ஸ் 1 2. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுருவோம். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 0 வந்தால் நோ வேல்யூ. ஸோ 362. ஆர் 3.62 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 2 zeros இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைட் 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட்டை மூவ் பண்ணணும். இங்கே இருக்குன்னா 1 2. ஸோ இங்கே மூவ் பண்ணிடுவோம் பாயிண்ட்டை. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸே இல்லை. ஸோ பாயிண்ட்டுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 362. சேமாக வந்துச்சா? நெக்ஸ்ட்டு எயித்து சம் பாருங்கள். 43.07 இன்ட்டு 100. ஸோ நம்பர் ஆஸ் இட் இஸ் போடுறேன். போட்டுட்டு 2 zeros ஆட் பண்ணுறேன். இப்போ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போது ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம். 1 2. ஸோ இங்கே பாயிண்ட் வைப்போம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ்க்கு நோ வேல்யூ. ஸோ த ஆன்சர் இஸ் 4307. ஆர் another method 43.07 into 100. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட்டை மூவ் பண்ணணும். ஸோ 1 2 பாயிண்ட் வந்து இங்கே போயிடும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸே இல்லைன்னா பாயிண்ட்டுக்கே வேல்யூ இல்லை. ஸோ நம்பர் மட்டும் எழுதிடலாம் 4307. ஸோ சேமாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 9th சம் பாருங்கள். 0.5 into 10. ஸோ நமக்கு ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 5 10s are 50. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 0க்கு நோ வேல்யூ. ஸோ த 5 இஸ் த ஆன்சர்.
ஸோ இப்போ நான் பாயிண்ட்டை மூவ் பண்ணுற மெத்தட் செய்கிறேன். 10 இருக்குது. ஸோ 10க்கு ஒரு 0. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட்டை மூவ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நான் இங்கே மூவ் பண்ணிடுவேன். ஸோ இங்கே வந்து நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸே இல்லை. ஸோ 5 இஸ் த ஆன்சர். இப்போ நமக்கு இங்கே எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் இருந்தது. 1.31 அப்படின்றது ஹோல் நம்பர், 36 அப்படின்றது ஹோல் நம்பர், 153ன்றது ஹோல் நம்பர். நமக்கு இது எல்லா இதுலேயுமே நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் இருந்தது. அதனால நான் நம்பர் ஆசிட்டிஸ் போட்டுட்டு நான் ஜீரோஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 10 இருந்துச்சுன்னா 1 0 ஆட் பண்ணிக்கிறேன். 100 இருந்துச்சுன்னா 2 zeros ஆட் பண்ணேன். பட் இங்கே வந்து எனக்கு ஹோல் நம்பர் 0 தான் இருக்குது. கரெக்டாக 0.5 ஹோல் நம்பர் வந்து 0 தான் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த மெத்தட் பண்ணுங்கள், நம்பர் மட்டும் ஜஸ்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 10s are 50. அந்த நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் 1 0 ஆட் பண்ணிக்கோங்க. 5 அப்படியே போட்டுட்டு ஒரு 0 ஆட் பண்ணலாம். இல்லைனா 5ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 50 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10th சம் பாருங்கள். இதுவும் பாருங்கள், நமக்கு ஹோல் நம்பர் 0 தான் இருக்குது. 0.08 into 10. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 10s are 80. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 digits இருக்குது. அப்போ 1 2. ஸோ இங்கே பாயிண்ட் வைப்போம், இங்கே 0 போட்டுடலாம். ஸோ 0.80 இஸ் த ஆன்சர். அப்படி இல்லை நான் பாயிண்ட்டை மூவ் பண்ணுற மெத்தட் செய்யணும் அப்படின்னா, ஸோ நமக்கு இங்கே 10 இருக்குது. ஸோ ஒரு 0 தான் இருக்குது. அப்போது ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டிஜிட் தள்ளி மூவ் பண்ணணும். அப்போது இங்கே 0.8 இருக்குது. ஸோ 0.8. இங்கே நமக்கு 0 இருக்குது. பட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஜீரோஸ்க்கு நோ வேல்யூன்னு சொல்லியிருக்கோம்ல. அதாவது பாயிண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேல்யூ இருக்குது, இந்த 0க்கு வேல்யூ இருக்குது. பட் நம்பருக்கு அப்புறம் 0.80 நம்பருக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோஸ்க்கு தான் வேல்யூ கிடையாது. ஸோ இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த 0க்கு வேல்யூ இல்லை. இதுவும் சேம் தான். 0.8 0.8. ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவல் தான். So 11th sum, they gave us 0.9 into 100. So 9 times 100 equals 900. And there's 1 point. So 90.0, which equals 90. So 90 is the answer. நெக்ஸ்ட்டு 12th சம் பாருங்கள். 0.03 into 1000. நீங்கள் இப்போ வந்து இதில் 1000 இருக்குது. நீங்கள் நம்பர் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை நான் நம்பரை அப்படியே எழுதிட்டு 3 zeros ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே. ஓகேவா? நமக்கு இப்போ வந்து ஹோல் நம்பர் இருந்தாலும் சரி, இல்லை 0 இருந்தாலும் ஓகே. நம்ம வந்து 0 0 3 3 zeros ஆட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு டெசிமல் பாயிண்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போது 1 2. இப்போ நமக்கு இந்த ஜீரோஸ்க்குலாம் வேல்யூவே கிடையாது. ஸோ இந்த 0 கட் பண்ணிடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோஸ்க்கும் வேல்யூ கிடையாது. ஸோ இதையும் கட் பண்ணிடலாம். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 30. ஓகேவா? ஆனால் நான் ஏன் இந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி இந்த நம்பர் போட்டுட்டு ஜீரோஸ் ஆட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு லாங் நம்பராக தெரியும். ஸோ லாங் நம்பராக இருக்கிறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நீங்கள் டெசிமல் பாயிண்ட் கவுண்ட் பண்ணுறப்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் நம்பர் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ண சொன்னேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாயிண்ட் மூவ் பண்ணுற மெத்தட் கூட செய்யலாம். 0.03 into 1000. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து 3 digits தள்ளி மூவ் பண்ணணும். ஏன்னா 3 zeros இருக்குது. ஸோ 1 2 இன்னொரு டிஜிட் இல்லை. ஸோ நான் இங்கே வந்து 0 போட்டுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே மூவ் ஆயிரும். ஸோ பாயிண்ட்டுக்கு வந்து இங்கே வேல்யூ கிடையாது. இப்போது 30 தான் ஆன்சர். ஏன்னா இந்த 0க்கு வேல்யூ இல்லைல்ல. ஸோ 30 தான் ஆன்சர். ஸோ சேமாக வந்துச்சா? ஓகே சில்ட்ரன், கொஸ்டின் நம்பர் 4லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.